பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இந்த தலைப்பு வந்து சமச்சீர் 6ஆம் வகுப்பு பருவம் வந்து 3 இதில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பு தான் வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து சிலபஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பழைய சமச்சீர் புக் புதிய சமச்சீர் புக் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி படிக்கணும். தமிழ் அப்படிங்கிறது 100 மார்க், அதாவது 100 கேள்விகள் 150 மார்க், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நீங்கள் கவர் பண்ண வேண்டியது அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவுக்கு மேக்ஸும் தமிழும். தமிழ் வந்து 100 கேள்விகள் வந்துடும். மேக்ஸ் வந்து 25 கேள்விகள் வந்துடும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறது தான் வந்து சயின்ஸு, சோசியல், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தனியாக ஒரு ஸ்ட்ரீம் ஆயிரும். ஹிஸ்ட்ரி தனியாக வந்துடும். அதுலேயே வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் கவர் ஆயிரும். அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் வரும். சிவிக்ஸ் தனியாக ஒரு பார்ட் வந்துடும். அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பகுதியாக வந்துடும். ஓகே, இன்னும் இந்த தலைப்பு நம்ம பார்க்கலாம். பாரதம் அன்றைய நாற்றாங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து எந்த ஒரு கவிதையை சேர்ந்தது, அதோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாடலோட தலைப்பு முக்கியம், அது யார் எழுதுறாங்கிறது முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து பாடல் வரிகள், முதல் 2 வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாடலோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி ரீட் அவுட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஓகே, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் இது எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டால் தாரா பாரதி. யாரு? தாரா பாரதி. இந்த பாடலோட முதல் வரிகள் பாருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த 2 லைன் வந்து முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிற பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த தலைப்பு, யார் எழுதுனது அப்படிங்கறது வந்து கேள்வியை செட் பண்ணி நீங்க படிக்கிறப்பவே வந்து படிச்சு பழகிக்கிங்க. அடுத்து இந்த ரிமைனிங் லைன்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பாடலின் பொருள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, நம்ம நாடு வந்து அணிகலனா அதாவது ஆடையா அணிந்திருக்கிற ஒரு நூல் எது அப்படிங்கிற ஒரு வரி மட்டும் ரொம்பவே முக்கியமானது. அதை நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்குங்க. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கிறது. நம்ம நாடு வந்து எதை ஆடையா உடுத்திருக்கு அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு லைன். இந்த லைன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக படிச்சுங்க. மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. காளிதாஸ் இயற்றிய அந்த பாடல்கள் வந்து காவிரி கரை 2 சைட்லையுமே எதிரொலிக்கும். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகள் வந்து கங்கை ஆற்றின் அலைகளில் வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். இது வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான லைன் எது அப்படிங்கிறது வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்குங்க. அடுத்து தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது முக்கியம். அவர் வந்து தாரா பாரதி, அவரோட உண்மையான பேர் என்னது? ராதாகிருஷ்ணன். அவருக்கு வந்து இன்னொரு அடைமொழியும் இருக்கு. என்னது அப்படின்னா வந்து கவிஞாயிறு அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பாரதி வந்து ராதாகிருஷ்ணன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போவார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமைகள் செய்த தேசம் இது எந்த நூல்லேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்தது வந்து தாராபாரதியோட இயற்பெயர் என்னங்கிற ஞாபகம் இருக்கணும். அடுத்து கவிஞாயிறு அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அடுத்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த பாரதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு திண்ணையில படுத்திருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் படுத்துக்குங்க. அப்படி இருக்கப்ப அப்புறம் வந்து கிழக்கு சைடு பார்க்குறாரு. அப்போ வந்து புதிய விடியல் தெரியுது. புதுசாக வந்து சூரியன் வந்து உதயமாகுதுன்னு வச்சுங்க. புதிய விடியல் தெரியுது. அதை வந்து ரொம்ப கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு விரல் நுனி வச்சு மறைக்கிறாரு அந்த வெளிச்சத்தை. அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஜஸ்ட் ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்கவே மறக்காது எக்ஸாம் டைமில். அதுக்காக சொல்கிறேன். அடுத்த டாபிக் என்னது அப்படின்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்த டாபிக் தமிழ்நாட்டில் காந்தி. இந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.